ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சப்பாத்தி. கொத்து பரோட்டா ஸ்டைலில் இன்றைக்கி நான் சப்பாத்தியில் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கணும். இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் சோம்புத்தூள் மட்டும்தான். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு நிமிஷமாக வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போது 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நாட்டு தக்காளி. 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மொத்தமாக இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்திலையும் உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம். அதனால் இதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு நம்ம சேர்த்ததுனால தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா தக்காளி குழையணும். அதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுறேன். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். நல்லா மசாலா நல்லா வெந்திருக்கு. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயத்தாள் எப்போவுமே முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால் நான் சேர்க்குறேன். நீங்கள் கேரட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பீன்ஸ். நான் ரொம்ப வெஜிடபிள்ஸ் போட வேணாம். இதில் நான் ஒரு 1/4 கப்பு தான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு 8 சப்பாத்திக்கு ஒரு 4 முட்டை சேர்த்துக்கோங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்க முட்டை சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. வெறும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கூட போட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா முட்டை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும் போது கொஞ்சம் தலை இருக்கும் போதே நம்ம சப்பாத்தி சேர்த்துணும். நான் ஒரு 8 சப்பாத்தியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதனால் சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெலிஸாக வரும். இப்படி தான் கட் பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் கையால் கூட பிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அந்த 8 சப்பாத்தியும் நல்லா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சப்பாத்தி அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஹீட்டில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா உதிராக வரும். இது ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியில் தான் செய்யணுங்கிறது இல்லை. நீங்கள் காலையில் பண்ண சப்பாத்தியோ இல்லை நைட்டு பண்ண சப்பாத்தியோ இருந்தால் கூட இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.